ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எகிப்திலிருந்து நித்தியம் வரை ஃப்ரம் ஈஜிப்ட் டு இட்டர்னிட்டி என்கிறதான வேத பாட தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம். இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பிரதான ஆசாரியனின் வஸ்திரம், த கார்மெண்ட் ஆஃப் த ஹை பிரீஸ்ட். இந்த 28ஆம் அதிகாரத்திலே ஆரோனும் அவனுடைய 4 குமாரர்களுக்குரியதான வஸ்திரத்தை பற்றியதான ஒரு அதிகாரம். அதே 11 அதிகாரம் கழித்து 39ஆம் அதிகாரத்திலே இதே வஸ்திரத்தை குறித்து அவர்கள் செய்தான், பண்ணினார்கள், செய்யப்பட்டது, கற்களை பதித்தார்கள், வைத்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே மோசே எல்லாவற்றையும் பார்க்கிறான். அது கர்த்தர் கற்பித்தபடியே வஸ்திரங்களை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிறான் என்பதாக வாசிக்கிறோம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திலே ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணி அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆரோன் வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் பாவ நிவாரண பலிக்காக டே ஆஃப் அட்டோன்மெண்ட் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவன் செல்லும் பொழுது பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மாத்திரம்தான் செல்ல வேண்டும். அவன் உள்ளங்கியை மாத்திரம் அணிந்திருக்க வேண்டும், வெண்மையான வஸ்திரமான உள்ளங்கி. அதை குறித்து நாம் பின்பதாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முழு ஆசரிப்பு கூடாரத்தின் விவரங்களை 3 அதிகாரங்களிலே எழுதி கொடுத்ததான தேவன், அதாவது 25ஆம் அதிகாரம், 26, 27 அதிகாரங்களிலே மொத்தம் 6 முக்கியமான பொருட்களை நாம் ஆசரிப்பு கூடாரத்திலே பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி, த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். 2வதாக குத்து விளக்கு, த லேம்ப் ஸ்டாண்ட். 3வதாக சமூகத்து அப்பம் வைக்கிறதான மேசை. 4வதாக தூப பீடம், த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். 5வதாக தண்ணீர் தொட்டி. 6வதாக பலிபீடம், த ஆல்டர். மற்றும் ஆசரிப்பு கூடாரத்தின் 4 மேற்போர்வைகள், சுற்றியுள்ளதான பலகைகள், திரைச்சீலைகள், எல்லாவற்றையும் 3 அதிகாரத்திற்குள்ளாக எழுதி முடித்ததான தேவன். ஆனால் ஆசாரியனுடைய வஸ்திரத்திற்காக மாத்திரம் ஒரு முழு அதிகாரத்தை ஒதுக்கியிருப்பது ஆச்சரியம் மாத்திரமல்ல, ஆசானுடைய பரிசுத்தம், அவனுடைய நடை, உடை, பாவனை, அவனுடைய பரிசுத்தத்திற்கு தேவன் கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் வெளியான அலங்காரத்தை குறித்து நான் பேசவில்லை. கர்த்தருடைய ஊழியனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திலே பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு இருக்கிறதான தகுதியை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் எழுதும் பொழுது சபையை நடத்துகிற ஊழியர்களின் தகுதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகிலும் தகுதிகள் வெளியான வஸ்திரத்தை வைத்து அல்ல, உள்ளான பரிசுத்தத்தை வைத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகிலும் ஊழியர்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு தகுதியான வஸ்திரத்தை அணிய வேண்டும். நாம் பார்க்க போகிறதான இந்த ஆசானுடைய வஸ்திரத்தின்படி இப்பொழுது யாரும் எந்த ஊழியர்களும் அணிவதில்லை. ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டின் ஆசாரியனுக்குரிய வஸ்திரம். புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்பொழுது அது இயேசுவே நமக்கு நீதியான வஸ்திரமாக இருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை பெற்ற நாம் நீதியான, நியாயமான, நேர்மையான, தகுதியான வஸ்திரங்களை ஊழியர்கள் மாத்திரமல்ல, எல்லா விசுவாசிகளும், சபையாரும், இயேசுவின் சரீரமாகிய சபையாரும் அணிய வேண்டும். அதுவே நமக்கு பரிசுத்த அலங்காரமாக இருக்கும். இப்பொழுது ஒவ்வொன்றாக இதில் இருக்கிறதான ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, மோசே ஆரோனையும் அவனுடைய 4 குமாரர்களையும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து பிரித்து அவனோடே சேர்த்து கொள்ள வேண்டும். தேவன் மோசேக்கு கொடுத்ததான கட்டளை இது. ஊழியருக்குரிய பிரமாணம். மற்றவர்களைப் போல ஒரு ஊழியர்கள் வாழ முடியாது. பிரித்தெடுக்கப்பட்டதான, அதாவது செப்பரேட்டட் லைஃப் வாழ்வதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார். செப்பரேஷன் டசன்ட் மீன் த ஐசோலேஷன். பிரித்தெடுக்கப்படுவது என்பது நாம் தனித்திருப்பது அல்ல. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது a chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், a royal priesthood, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், a holy nation, the பரிசுத்த ஜாதியாயும், கடைசியாக 4வதாக ஒரு வார்த்தை வருகிறது, peculiar people. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மாத்திரம்தான் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். doesn't mean strange or odd behavior. peculiarனா ஒரு strange அல்லது odd behavior என்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம்.
அவருக்கு சொந்தமான ஜனமாய் நாம் இருக்கிறோம். we are God's special, the purchased possession. இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், the holy people, set apart for God and his kingdom. பரிசுத்தத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். you and I are peculiar to this world. உலகத்திற்கு வித்தியாசமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புக் ஆஃப் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள், அதாவது யூதர்கள், வித்தியாசமான வாழ்க்கை, உலகத்திற்கு எதிர்மாறாக ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக அங்கே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். their dressing is different, their dealings are different, their behavior is different, their conversation is different, they have their own laws. Genesis, அதாவது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே எகிப்தியர்களோடு கலந்து விடக்கூடாது என்று 430 years 430 வருடங்கள் அவர்கள் களவாமல் இருப்பதற்காக எகிப்தியர்கள் வெறுக்கிறதான, இந்த உலகம் வெறுக்கிறதான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறோம். மேய்ப்பர்கள் என்றாலே எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். நம்மை இயேசு நேசிக்கிறாருங்க. இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது போதுங்க. நாமும் மற்றவர்களும் உலகத்தாரும் கலந்து விடாதபடிக்கு நம்மை சில சமயங்களில் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ளே வழிநடத்த சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை என்றால் நாம் உலகத்தை விட்டே தனிமைப்பட்டு வாழ்வது அல்ல. இயேசுவை பற்றி நாம் படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இயேசு பிதாவோடு இருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். தேவனாய் இருந்த அந்த வார்த்தை, இந்த இயேசு நம்மை போல மனிதனாய் பிறந்து எல்லாரோடும் சக மனிதர்களோடும் சமமாக இருந்தாலும், பழகினாலும், உறவாடினாலும், கொடுக்கல் வாங்கல் வைத்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதாக வாசிக்கிறோம். நாமும் கூட பரிசுத்தமாய் வாழ முடியும், இயேசுவை போல நாம் மாற முடியும் என்கிறதான நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. காட்டிலே போய் தனியாக இருக்கவில்லை, பாவிகளை பார்த்து ஒதுங்கவில்லை, லேவியை போல அல்லது ஆசாரியனை போல விலகி செல்லவில்லை, நல்ல சமாரியனாக பாவிகளை தொட்டார் என்பதாக வாசிக்கிறோம். காயத்தை கட்டினார், எண்ணெயை பூசினார், குஷ்டரோகியை தொட்டார், பாவம் அவரை தொடவில்லை. பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிறதான பெருமை ஒருபோதும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு ஒருபோதும் பெருமை அடித்து கொள்ளவில்லை. வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது, ஒரு வஸ்திரம் அல்லது ஆடை, ஒரு துணி, ஒரு மனிதனுடைய அடையாளத்தையும் அவன் வகிக்கிறதான பதவியையும் குறிக்கிறதுங்க. இங்கே 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த வஸ்திரம் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு, the holy garments for glory and for beauty, the dignity and honor. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். ஆதி மனிதன் ஆதாம் தேவ மகிமையினாலே சூடப்பட்டிருந்தான், சுற்றப்பட்டிருந்தான் என்பதாக வாசிக்கிறோம். நிர்வாணம் தெரியப்படாதபடிக்கு தேவ மகிமையினாலே மூடப்பட்டிருந்த அவன் இவர்கள் செய்ததான பாவத்து நிமித்தமாக சுற்றப்பட்டிருந்ததான அந்த தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள், நிர்வாணியானார்கள். மாறாக வெட்கம், தோல்வி, பாவம் அவர்களை சுற்றி கொண்டது என்பதாக ஆதியாகமம் 3 அதிகாரங்களே வாசிக்கிறோம். அந்த பாவம் ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குள்ளும் பிரவேசித்தது என்பதாக வாசிக்கிறோம். இந்த பாவத்தை மூட வந்ததான இயேசுவே நமக்கு நீதியின் வஸ்திரமானார் என்பதாக வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே கெட்ட குமாரனுடைய பாவ கரை அழுக்கான வஸ்திரத்தை இயேசு என்கிறதான நீதியின் வஸ்திரம் மூடினது என்பதாக அங்கே வாசிக்கிறோம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்பதாக வாசிக்கிறோம். இயேசு நம்முடைய பாவத்தை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை அவருடைய நீதியினாலே மூடினார். நாம் பாக்கியம் உள்ளவர்களுங்க. நாம் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். we are separated for the glory of God. ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும். ஆரோன் பிரதான ஆசாரியன். வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவன் செல்ல முடியும். அவனுடைய குமாரர்கள் 4 பேர்கள் இங்கே வாசிக்கிறோம், நாதாப், அபிஹு, எலியேசர், இத்தாமார் என்பதாக. இவர்கள் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும். இவர்கள் எல்லாருமே லேவி கோத்திரத்திலிருந்து மாத்திரமே வர வேண்டும். அவர்களுக்கு வித்தியாசமான வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது என்பதாக வாசிக்கிறோம். இந்த வஸ்திரங்களை செய்தவர்கள் யார் என்பதாக ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஹூ ஆர் த டெய்லர்ஸ்? 3ஆம் வசனத்திலே ஞானத்தினால் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், விவேகமான இருதயம் உள்ளவர்கள் என்பதாக வாசிக்கிறோம்.
யாத்ராமம் 31 அதிகாரம் 2வது வசனத்திலே யூதா கோத்திரத்திலிருந்து the God called Bezaleel, the son of Uri, the son of Hur, of the tribe of Judah. யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். யாத்ராமம் 31 அதிகாரம் 6வது வசனத்திலே அகோலியாப் the son of அகிசமெக் of the tribe of Dan, தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை தேவன் அருளினார். தேவன் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்தார்கள். கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள் என்பதாக வாசிக்கிறோம். போத் ஒர்க் டுகெதருங்க. பெசேலையால் இது யூதா கோத்திரம், ராயல் ட்ரைப், ராஜ கோத்திரத்திலே ஒருவன். அகோலியாப் தான் கோத்திரத்திலே, அதாவது 12 கோத்திரங்களே மிகவும் சிறியதான கோத்திரம் தான் கோத்திரம். த காட் லைக்ஸ் எ டீம் மினிஸ்ட்ரிங்க. பெரிய குடும்பத்திலே ஒருவனையும் சிறிய குடும்பத்திலே ஒருவனையும் இணைத்து தேவன் செய்கிறதான ஊழியம். ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் கனம் செய்ய வேண்டும். ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. லீடர் த பெசலேயல் த லெட் த என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் அலாங்சைட் அகோலியாப். பெசலேயல் உடன்படிக்கை பெட்டியை கட்டுகிறான் என்பதாக 37 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். பெசலேயல் himself constructed the ark of the covenant. 36 அதிகாரம் 39 வரை பார்க்கும் பொழுது எல்லோரும் இணைந்து ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் சொன்ன அளவின்படி செய்து முடித்தார்கள். நாமும் கூட நமக்கு கொடுத்ததான ஞானத்தின்படி, கிருபையின்படி, தாளந்தின்படி நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். முடிந்தவரை இணைந்து செய்ய வேண்டும். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். How did they get wisdom? God gave them wisdom to do. 3 வசனத்தை படிக்கிறோம். Wise hearted, whom I have filled with the spirit of wisdom. நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. 4வது வசனத்திலே ஆரோனின் வஸ்திரம் 6 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. விசித்திரமான உள் ஆடை, உள் சட்டை, வெண்மை நிறத்திலே. முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஓவன் டியூனிக், த ஒயிட் லினன். இரண்டாவதாக நீல நிறத்தில் அங்கி, ரோப், ப்ளூ கலர் அங்கியை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏபோத் அண்ட் ஈஃபட், ஸ்லீவ்லெஸ் கார்மெண்ட். 4வதாக மார்பதக்கம், பிரஸ்ட் பிளேட். 5வதாக பலவர்ண இடைக்கச்சை, ஷாஷ் அண்ட் எம்ப்ராய்டர்ட் பெல்ட். 6வதாக பாகை, வெண்மை நிறத்திலே, டர்பன், ஒயிட் லினன் என்பதாக வாசிக்கிறோம். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தே யூஸ்ட்? எந்த மெட்டீரியல் வைத்து இந்த 6 விதமான காரியங்களையும் செய்கிறார்கள்? முதலாவதாக பொன்னை குறித்து டீட்டெயிலாக பழைய எபிசோடில் நாம் பார்த்தோம். 4 விதமான நூல்கள், 4 different linen, the blue color, the இரத்தாம்பர நூல், the purple color, the சிவப்பு நூல், the scarlet color, the 4வதாக மெல்லிய பஞ்சு நூல், ஃபைன் ஒயிட் லினன். இதே 4 நூல்களை கொண்டுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலை, கூரை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு நிழலாயிருக்கிறான். இயேசுவும் கூட ஆசரிப்பு கூடாரத்திற்கு நிழலாயிருக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 14வது வசனம், ஆதியிலே இருந்ததான அந்த வார்த்தை மாம்சமாக மாறி ஆசரிப்பு கூடாரமாக நம்மிடத்திலே வந்து இறங்கினாராம். The word became flesh and dwelt, அதாவது tabernacled among us. யாத்ராமம் 25 அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. Let them make me a sanctuary that I may dwell among them. யோவான் 2 அதிகாரம் 19 வசனம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக இதை எழுப்புவேன்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10 அதிகாரத்திலே 19 வசனத்தை பார்க்கும்போது, இயேசுவின் சரீரமாகிய திரைச்சீலை சிலுவையிலே கிழிக்கப்பட்டு அவருடைய மரணத்தின் மூலமாக
மூலமாக நாம் எல்லோரும் தேவனோடு உறவாடுவதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அப்பா பிதாவே என்று சொல்லிக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க ஒரு வாசலை இயேசுவின் மரணத்து மூலமாக திறந்து கொடுத்தார் நமக்காக. த ஃபைனல் சாக்ரிஃபைஸ். யோவான் 1:29 வாசிக்கும் போது இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி, த பலி மிருகமாக, த ஜீசஸ் பிகேம் த lamb of God, the perfect lamb of God என்பதாக வாசிக்கிறோம். எபிரேயர் 9:11-12 வரைக்கும் இயேசுவே தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பரிகாரமாக தன்னையே இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்பதாக வாசிக்கும். The Christ entered the heavenly tabernacle with his own blood, not the blood of the animals, his own blood that he was carrying inside the most holy place. The high priest. எபிரேயர் 10:21-22 இயேசுவே தேவனுடைய வீட்டின் பிரதான ஆசாரியன். Jesus as the high priest over the house of God. எபிரேயர் நிருபத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 15 முறைக்கு மேலாக Jesus was mentioned as the high priest, the God with us. முதலாவதாக விசித்திரமான உள் சட்டை, woven tunic, the white linen, the white color, the woven tunic coat. இதுதான் இன்னர் மோஸ்ட் உள்ளான இன்னர் வேர் வஸ்திரமாக இருக்கிறது. இதனுடைய நிறம் என்னவென்றால் வெண்மை நிறம் என்பதாக வாசிக்கிறோம். இதை 2 பேர் மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஒன்று பிரதான ஆசாரியன் தன்னுடைய இன்னர் வேரை பார்க்க முடியும் வெண்மை நிறத்தை. மற்றொன்று தேவன் மாத்திரமே பார்க்கக்கூடியதாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவன் செல்லும் பொழுது இந்த உடையில் மாத்திரம்தான் அவன் போக வேண்டும். தலையிலே ஒரு பாகை, வெண்மையான பாகை அணிந்து கொண்டு போக வேண்டும். உள்ளான பரிசுத்தத்தை மனிதர்களால் ஒரு காலம் பார்க்க முடியாது. ஆனால் நம்மால் நமக்கும் இயேசுவுக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரியப்பட வேண்டியதான பரிசுத்தத்தை நாம் பார்க்கிறோம் இங்கே. இதற்கு மேலாக மறைக்கும்படிக்கு மற்ற பல வர்ண ஆடைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதாக வாசிக்கிறோம். வெண்மை நிறமான உள்ளாடை இயேசுவின் நீதியும் கூட பரிசுத்தம், தூய்மை, ரைச்சஸ்னஸ், ஹோலினஸ், பியூரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை வெளிப்படுத்துகிறதுங்க. இயேசுவினால் கிடைத்ததான நமக்கு கிடைத்ததான தேவ சமாதானம், அந்த பீஸ் ஆஃப் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இது இரண்டாவதாக இதற்கு மேலாக நீல நிற அங்கி, ரோப் ஆஃப் ப்ளூ கலர். நீல நிறம் என்று சொல்லும் பொழுது பரலோக காரியங்களை குறிக்கிறது. இயேசுவின் பரலோக மேன்மை, மகிமை, அவருடைய கனம், த ப்ளூ கார்மெண்ட் வித் த pomegranate and the gold bells. ஓரங்களிலே மாதுளம் பழங்களையும் அங்கேயின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும், ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாக தொங்குவதாக என்பதாக வாசிக்கிறோம். மூன்றாவதாக அதற்கு மேலாக ஏஃபட், ஏப்போத் என்பதாக ஸ்லீவ்லெஸ் கார்மெண்ட், மேல் சட்டை, ஏப்ரன் லைக் கார்மெண்ட், ஒரு ஏப்ரன் போட்ட மாதிரி சுத்த பொன்னால் செய்யப்பட வேண்டும். 4 விதமான நூல்களால் செய்யப்பட வேண்டும். ஒன்று இளநீல நூல், த ப்ளூ, த இரத்தாம்பர நூல், த பர்பிள், த சிவப்பு நூல், த ஸ்கார்லெட், த மெல்லிய பஞ்சு நூல், த ஃபைன் லினன், ஒயிட் லினன். இந்த 4 நிறங்களின் ஆவிக்குரிய அர்த்தங்களை பழைய எபிசோடுகளிலே டீட்டெயிலாக பார்த்தோம். இதே நிறங்களிலே ஆசரிப்பு கூடாரமும் செய்யப்பட்டது என்பதாக வாசிக்கிறேன். இந்த பிரதான ஆசாரியனை பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையே பார்க்கிறது போல, ஆசரிப்பு கூடாரத்தையே அவன் தன் கையில் அவனுடைய சரீரத்தில் ஆடையின் மூலமாக ஏந்தி கொண்டு செல்வது போல இருக்கும். நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தோளிலே ஒரு ஸ்ட்ராப் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் தோள் பட்டையிலே 2 பக்கங்களும் 2 கோமேதக கற்கள், the 2 onyx stones on the shoulders. முதல் கல்லிலே ஃபர்ஸ்ட் ஸ்டோனில் ரூபன் பேரும், சிமியோன் பேரும், லேவி பேரும், ஜூடா, டான் அண்ட் நப்தலி 6 பேர்களுடைய நேம்ஸ், அதாவது அவருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2வது கல்லிலே இங்கே பார்க்கும் பொழுது செகண்ட் ஸ்டோனில் கேட் அண்ட் ஏஷர், இசக்கார், ஜெபுலன், ஜோசப் அண்ட் பெஞ்சமின் அவருடைய நாமங்கள் பதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4வதாக ஏபோத், மேலாக மார்பதக்கம், த பிரஸ்ட் பிளேட், த பிரஸ்ட் பீஸ் என்பதாக சொல்லுவார்கள். இதிலே 12 இரத்தின கற்களை, அதாவது 12 ஜெம் ஸ்டோன்ஸ் ஃபார் ஏஃபர், 3 4 வரிசையிலே இரத்தின கற்களை பார்க்கிறோம். முதல் ரோல பார்த்தீங்கன்னா பத்மராகமும், புஷ்பராகமும், மாணிக்கம், அதாவது சார்டியஸ், டோபஸ், கார்பங்கிள்,
என்பதாக 3 கற்களை பார்க்கிறோம். 2வது ரோவில் பார்க்கும் பொழுது மரகதம், இந்திரநீலம், வச்சிரமும், அதாவது எமரால்டு, சஃபயர் அண்ட் டைமண்ட் என்பதாக பார்க்கிறோம். 3வது ரோவில் பார்க்கும் பொழுது கெம்பும், வைடூரியமும், சுகந்தியும், த லிகர் அண்ட் அகேட் அண்ட் அமதிஸ்ட். 4வது ரோவில் பார்க்கும் பொழுது படிக பச்சையும், கோமேதகமும், எஸ்பியும், த பெரில் அண்ட் ஆனிக்ஸ் அண்ட் ஜாஸ்பர். இது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை சுமந்து செல்வதாக இருக்கிறது. 2 இடங்களிலேயும் 12 பெயர்கள். தோல் என்று சொல்லும்போது, ஷோல்டர் என்று சொல்லும்போது சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெங்க், பர்டன் பேரிங் அண்ட் அத்தாரிட்டி, ஸ்ட்ரெங்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மார்பு என்று சொல்லும் பொழுது த பிரஸ்ட் அண்ட் செஸ்ட், சிம்பிள் ஆஃப் லவ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அன்பு அல்லது நியாயத்தை குறிக்கிறது. அவர் காட் இஸ் அ லவ்விங் God, the same time he is a justful God. இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, நம்முடைய நல்ல மேய்ப்பன். நம்மை தோளின் மீதும் இருதயத்தின் மீதும் சுமந்து நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறதான இயேசு கிறிஸ்து. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமக்கிறான் என்பதாக வாசிக்கிறோம். லூக்கா 15 வசனத்திலே he lays the sheep on his shoulders and rejoicing. பாதை மாறி போனதான என்னை மற்ற 99 ஆடுகளை விட்டுவிட்டு நம்மை தேடி, என்னை தேடி கல்வாரிக்கு வந்தாருங்க. சிலுவையிலே நம்மை கண்டார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை அவருடைய மற்ற மந்தையோடு சேர்த்தார். நாம் அவருடைய இருதயத்தில் அருகாமையில் இருக்கிறோம். சில சமயங்களிலே நாம் தோளின் மீது இருக்கிறோம், சில சமயங்களில் இருதயத்தின் மார்பகத்திலே அவர் வைத்து நம்மை ஏந்தி தாங்கி அன்பு செலுத்துகிறதான தேவன். சில சமயங்களிலே நாம் தோளின் மீது இருக்க முடியாதபடிக்கு, அவருடைய மார்பிலே சாய்ந்து இருக்க விருப்பம் இல்லாதபடிக்கு இறங்கி ஓடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். we like independence. பொதுவாக நாம் தன்னிச்சையாக இருக்க விரும்புகிறோம். கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம். மேலும் மார்பதகத்திலே ஒரு சிறிய பவுச், அதிலே ஊரீம் தும்மீம் என்கிறதான 2 பொருட்கள். the pouching is holding ஊரீம் and தும்மீம், were sacred objects. ஊரீம் தும்மீம், என்று சொல்லும் பொழுது ப்ளூரல்ல வருகிறது. இந்த ஊரீம் லைட், தும்மீம் பர்ஃபெக்ஷன். their exact physical form is unknown. எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அது 2 கற்களாக இருக்கலாம். ஜெம்ஸ்டோன். ஊரிம் லைட், வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். தும்மீம் பர்ஃபெக்ஷனை வெளிப்படுத்துகிறது. ட்ரூத். ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் அண்ட் ட்ரூத். அந்த நாட்களிலே தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிவதற்காக, தேவனிடம் விசாரிப்பதற்காக, கர்த்தருடைய நடத்திப்பை அறிந்து கொள்வதற்காக, அல்லது தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காக, எஸ் அல்லது நோ என்கிறதான ஆன்சரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த 2 பொருட்களை, ஊரீம் தும்மீம் என்கிறதான 2 பொருட்களை பயன்படுத்துவார்கள் என்பதாக சரித்திரம் சொல்லுகிறது. இயேசுவே நமக்கு வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கையில். he is a way, the truth, the life and gate and door. இந்த ஊரீம் தும்மீமை குறித்து பெரிய ஒரு அதிகமான வசனங்கள் கிடையாது. ஆனால் சில இடங்களிலே வசனத்தை நாம் பார்க்கிறோம். யாத்ராமம் 28 வசனத்திலே நாம் பார்க்கிறதான வார்த்தை, the ஊரீம் and தும்மீம் should be inside of the breastplate of judgment. ஊரீம் தும்மீம் என்பவைகளை நியாய விதி மார்பதக்கத்திலே வைப்பாயாக. லேவியராகமம் 8 வசனத்திலே மோசே ஊரீம் தும்மீம் என்பவைகளை மார்பதக்கத்திலே வைக்கிறான் என்பதாக வாசிக்கிறோம். என்னாகமம் 27 மோசே ஆசாரியனாகிய எலியேசருக்கு முன்பாக யோசுவாவை நிறுத்தி ஊரீம் தும்மீம் மூலமாக தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று யோசுவாவின் மீது தன் கையை வைத்து அவனை அதிகாரியாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல உபாகமம் 33 பார்க்கிறோம். 1 சாமுவேல் 28 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசனங்களாலாவது மறு உத்தரவு அருளவில்லை என்பதாக வாசிக்கிறோம். எஸ்ரா 2 நெகேமியா 7 இதை குறித்து வாசிக்கிறோம். 5வதாக இடைக்கச்சை, ஷாஷ், an embroidered belt, girdle, the belt, the readiness, ஆயத்தத்தை வெளிப்படுத்துகிறது. வெயிட்டிங், காத்திருப்பு, the humility, தாழ்மையோடு காத்திருப்பது, hospitality, விருந்தோம்பலுக்காக கட்டப்படுகிறதான பெல்ட். யோவான் 13 இயேசு அடிமையை போல தன்னை தாழ்த்தி தன்னுடைய மேலங்கியை கலற்றிவிட்டு இடுப்பிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு மற்றவருடைய காலை கழுவுவதற்கு ஆயத்தமாக தாழ்மையோடு காத்திருந்து தன்னை அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக அவர் வெளிப்படுத்துகிறார்.
என்கிறதை பார்க்கிறோம். ஆறாவதாக பாகை, a turban, the white linen with the purple gold plate inscribed holy to the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதான ஒரு பேனரை தலையிலே வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆசாரியனுடைய 6 வகையான வஸ்திர பகுதியை நாம் பார்த்தோம். இந்த வஸ்திரத்தை எங்கெல்லாம் ஆசாரியன் அணிய வேண்டும் என்பதாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக முதலாம் அறையான பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் இடத்திலே இந்த உடையை, அதாவது 6 பகுதிகளை கொண்ட இந்த உடையை, வஸ்திரத்தை அணிய வேண்டும். தினமும் அணிய வேண்டும். சாகாமல் இருக்கும்படிக்கு அவன் அணிய வேண்டும். இரண்டாவதாக 2ஆம் அறையான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி நாள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யாம் கப்பூர் என்று சொல்லுகிறதான அந்த நாளிலே அவன் அணிய வேண்டும். ஆனால் அவன் மற்ற மேலுள்ள அங்கிகள் எல்லாவற்றையும் அணியாதபடிக்கு வெண்மையான விசித்திரமான உள்ளாடை, ஓவன் டியூனிக், த ஒயிட் லினன், த ஒயிட் கலர், வெண்ணிற பாகை, த டர்பன், த ஒயிட் லினன், இதை மாத்திரம் நான் அணிய வேண்டும் என்பதாக வாசிக்கிறேன். இங்கேதான் தேவன் பிரதான ஆசாரியனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். வெண்மை பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அவனுடைய உள்ளங்கி வெண்மை நிறமாக இருக்க வேண்டும். தேவனே பார்க்கிறதான, தேவன் மாத்திரமே பார்க்கக்கூடியதான, மனிதன் ஒருபோதும் பார்க்க முடியாத பரிசுத்தத்தை அவன் இயேசுவினிடத்திலே, தேவனிடத்திலே காட்ட வேண்டும். மூன்றாவதாக இந்த முழு வஸ்திரத்தையும், இந்த வஸ்திரத்தை ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியிலே, தெருவிலே, ஊருக்குள்ளாக அணியக்கூடாது. மற்றவர்களுக்கு முன்பாக, ஊருக்கு முன்பாக தான் பிரதான ஆசாரியன் என்று பெருமை அடித்து கொள்ளாதபடிக்கு, இதன் மூலமாக ஆதாயத்தை தேடாதபடிக்கு அவன் வெளியிலே அணியக்கூடாது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவே நம்முடைய மெய்யான பிரதான ஆசாரியன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆசாரியன் மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாளிலே அவனுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பரிகாரத்தை செலுத்துவதற்காக த ஹோலி, மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைகிறான். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய பாவம் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவின் நீதினாலே மூடப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இயேசு மாத்திரமே சமாதானம் செய்கிறவராக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய புத்திரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேவனோடு சமாதானம் செய்ய மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்முடைய பாவத்தை கழுவி தேவனோடு சமாதானம் செய்து வைத்தார். இந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் சித்திரை தையலாடையான வஸ்திரம், எம்ப்ராய்டரி ஒர்க் நிறைந்ததான வஸ்திரம், பல முறை ஊசியினாலே தைக்கப்பட்டிருக்கும். யாத்ராம 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை அதை தைத்தது பிரதான ஆசாரியன் அல்ல, ஸ்கில்ஃபுல் மென், மற்ற மனிதர்கள், நல்ல தேர்ச்சி அடைந்தவர், த காங்கிரிகேஷன், ஜனங்கள் அதை தைத்தார்களாம். இயேசுனுடைய சரீரம் கூட கல்வாரி சிலுவையிலே மனிதர்களால், சாட்டையால், ஈட்டியால், முட்களால் குத்தப்பட்டு, புரட்டி போடப்பட்டு, தைக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு தேவனும் அதை அனுமதித்தார் என்பதாக வாசிக்கிறோம். இயேசுவை போல நாம் மாற விரும்பும் பொழுது மற்றவர்களால் தைக்கப்பட்டு, புடமிடப்பட்டு, சோதிக்கப்பட்டு, சுத்த பொன்னாக, அழகான வஸ்திரமாக நாம் மாற வேண்டுமென்றால் நாம் இயேசுவை போல பாடுகளை சகிக்க வேண்டும். அவரோடு கூட சிலுவையிலே நாம் அறையப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாடு மரணங்களிலே நாம் பங்கு பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் said, இயேசு சொன்னதான வார்த்தை, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக. You would not understand who Jesus is or what Jesus was doing without the book of Exodus and Leviticus. மோசேயின் யாத்ராகம புத்தகம் மற்றும் லேவியராக புத்தகம் இல்லாதபடிக்கு இயேசுவை பற்றி, அவர் நமக்காக செய்த காரியங்களை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. Jesus said, if you believe Moses, you will believe me. He wrote about me. இயேசு சொன்னார், நீங்கள் மோசேயை விசுவாசித்தால் என்னை விசுவாசிப்பீர்கள். பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.